வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னோட பேர் அருந்தவராஜா. நான் நடந்து முடிந்த குரூப் 4 2024 தேர்வில் தேர்வாகி இப்போது டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறேன். ராமநாதபுரத்தில் தான் பணிபுரிய இருக்கிறேன். நான் 2011 காலேஜ் முடித்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணேன், இன்ஜினியரிங் சைடில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். 2021 தான் நான் வந்து படிக்கணும்னு முடிவே எடுத்தேன். அது வரைக்கும் எனக்கு அப்போ கல்யாணமாகி குழந்தை இருந்துச்சு. நான் 2021 தான் படிக்கணுங்கிற முடிவே எடுத்தேன். 2021 ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து கிளாஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளால் முடியுதா என்னென்னு செக் பண்ணுவங்களுக்காக தான் வந்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இங்கே இருந்த டெஸ்ட் பேட்சில் ஒரு நல்ல மார்க் எடுக்கும்போது எனக்கு முன்னாடி அந்த கொரோனா பேட்சில் படித்தவங்க கொஞ்சம் நல்லா டஃப் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வெளியில் 2 கேள்வி கேட்கும்போதே தெரியும் அவங்க நிறையா படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அங்கே அவங்க கேள்வி கேட்கும்போது நம்மளால் பதில் சொல்ல முடிகிற அளவுக்கு நமக்கு ஒரு இது இருக்குது, டெஸ்ட் பேட்சில் அவங்களோட காம்படேட் பண்ண முடியுது அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சிறு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் தொடர்ந்து பயிற்சி எடுத்தேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு 2022 வந்ததில் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ் அப்புறம் படித்தேன், மெயின்ஸில் கிடைக்கல. குரூப் 4 அந்த இடத்துல குரூப் 4 எழுதியிருந்தேன். குரூப் 4 வந்து 160 மார்க் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக ஓவரால் ரேங்க் ஒரு 10,000 பக்கம் போயிருந்துச்சு. அப்போது அதுக்கப்புறம் மறுபடியும் மெயின்ஸ் எழுதிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டேன். மறுபடியும் அடுத்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இப்போ 24 வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் பண்ணது என்ன அப்படின்னா, என்னோடய தவறுகளை ஃபுல்லாக எடுத்து பார்த்தேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் போஸ்டிங் எடுத்திருந்தார். லாஸ்ட் டைம் குரூப் 4 அவர் 170 கொஸ்டின் போட்டிருந்தார், நான் 160 கொஸ்டின் போட்டிருந்தேன். எங்கே தப்பு பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா, என்னோட மேக்ஸ் மார்க்கும் அவரோட மேக்ஸ் மார்க்கும் சேமாக தான் இருந்துச்சு. என்னோட ஜிகே மார்க்கும் அவரோட ஜிகே மார்க்கும் சேமாக தான் இருந்துச்சு. தமிழில் நான் 84 போட்டிருந்தேன், அவர் 94 போட்டிருந்தார். அப்போ தமிழில் நம்ம ரொம்ப ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் அப்படின்னு நினச்சேன். அப்போ எடுத்து நான் அது வரைக்கும் எழுதின எல்லா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து வச்சு பார்த்தேன். குரூப் 2 எழுதியிருந்தேன், குரூப் 4 எழுதியிருந்தேன், குரூப் 3 எழுதியிருந்தேன். எல்லா கொஸ்டினும் எடுத்து பார்த்தேன். எல்லாத்துலேயுமே என்னால் அந்த 85 மார்க் தான் வர முடிஞ்சிச்சு. ஆனால் நான் 6th-லேருந்து 12th வரைக்குமான எல்லா புது புக்குமே நான் படிச்சிருந்தேன். இருந்தாலும் அந்த மார்க் ஏன் நம்மளால் அந்த 95 வர முடியல அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தேன் அப்படின்னா, எல்லாமே பழைய புக்கிலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்துச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் தேவைப்பட்டிருந்துச்சு. அதை நான் ஒழுங்காக கவனிக்காம விட்டுருந்துருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதே மாதிரி ஜிகேலையும் வந்து சயின்ஸு சில விஷயங்கள் நான் பார்க்காம போயிருந்தேன், நடப்பு நிகழ்வுகள் பற்றி சரியாக பார்க்காம போயிருந்தேன். ஸோ என்னோட தவறுகளை ஃபுல்லாக முதல்ல எடுத்து வச்சு திருத்த ஆரம்பித்தேன். இப்போ 2024 நான் சொன்ன மாதிரி 170 மார்க் வந்து நான் கொஸ்டின் போட்டேன். ஸோ இந்த டைம் எனக்கு குரூப் 4 கிடச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் சில பேர்த்துக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதில் முக்கியமானவங்க வந்து என்னுடைய மனைவி. நான் 31 வயசில் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவங்க எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தனால தான், ஏன்னா என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதில் அவங்க தான் இல்லை நீங்கள் கண்டிப்பாக படிங்க முடியும்னு சொன்னது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நன்றி சொல்ல விரும்புகிறது என்னுடைய பெற்றோர்களுக்கு. நான் இந்த குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா 4 மணிக்கு நம்ம எந்திரிக்கணும். இன்றைக்கி இந்த விஷயத்தை படித்து முடிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி படித்து முடிச்சிருக்கணும். ஸோ இந்த டிசிப்ளின் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் ரொம்ப லேட்டாக படிக்க தொடங்கினாலும் எனக்கு இந்த விஷயத்தில் வந்து கஷ்டமாக இல்லை. நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சா எந்திரிச்சிருவேன் கரெக்டாக, அன்னைக்கு டார்கெட்டாக அன்னைக்கு முடிச்சிருவேன். ஸோ இந்த டிசிப்ளின் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வந்தது என்னுடைய பெற்றோர்கள் தான். அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நான் இந்த எக்ஸாம்ஸ் படிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது என்னுடைய நண்பன் ஒரு 2 பேர்த்திட்ட கலந்துக்கிட்டேன். அவங்க ஆல்ரெடி குரூப் 4 கிளியர் பண்ணியிருந்தாங்க, அவங்கள்ட்ட கலந்துக்கிட்டேன். அவங்க வந்து என்னென்னா, அவங்க எனக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட தவறுகளை ஃபுல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. என்னென்ன தவறுகள்லாம் நான் பண்ணனால தான் எனக்கு இவ்வளோ தாமதமாயிருச்சு, இந்த தவறுகளை மட்டும் நீ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தவறுகளை ஃபுல்லாக சொன்னனால எந்த தவறுமே நான் செஞ்சு கற்றுக்கறல, அவங்க தவறுகள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிற முடிஞ்சிச்சு. நான் அந்த தப்பெல்லாம் செய்யாமல் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அவங்களுடைய அறிவுரைங்கிறது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. நண்பன் பேர் சுந்தர மகாலிங்கம், அப்புறம் பிரவீன் சொல்லிட்டு 2 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வைக்கிறதுக்கு அவங்களோட முக்கியமான காரணம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறது வந்து கனிமுருகன் சாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் 2021 முதல்ல வந்து சாரோட இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் கேட்டப்போ நான் ஃபீல் பண்ணது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஸ்பீச்சை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கணும், பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் நம்ம நல்ல பொசிஷன் வந்திருக்கலாம், நம்ம இவ்வளோ தாமதமாக இந்த ஸ்பீச்சை கேட்டோமே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த ஓவரால் ப்ரிப்பரேஷனில் எல்லா இடத்துலையுமே எனக்கு வழிகாட்டுதலாக இருந்தது வந்து அன்னைக்கு சார் கொடுத்த ஸ்பீச் தான். ஏன்னா அவர் சிலபஸ்லேருந்து எல்லா விஷயமே ரொம்ப கிளியராக அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறது வந்து நம்ம சுரேஷ் அகாடமி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே. கனிமுருகன் சாராக இருக்கட்டும், பாலிட்டி எடுத்தவராக இருக்கட்டும், மேக்ஸ் எடுத்தவங்களாக இருக்கட்டும். நான் மேக்ஸுக்கெலாம் ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா வீடியோஸ் பார்த்து ஷார்ட்கட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிலாம் தேடி பார்ப்பேன்.
ஆனால் என்ன கடைசியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணும்போது ஆன்சரே வராது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷார்ட்கட் அந்த ஒரு சம்முக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், எல்லா சம்முக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஆனால் இங்கே திருநாவுக்கரசர் சார் சொல்லிக் கொடுத்த மெத்தடை நான் எல்லா சம்முக்கும் அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ என்னால் மேக்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து மற்ற எல்லா ஸ்டாஃப்மே அதே மாதிரி யூனிட் எடுத்து 8 எடுத்தவங்க, ஹிஸ்ட்ரி எடுத்தவங்க எல்லாருமே சூப்பராக எடுத்தாங்க. அதே மாதிரி முக்கியமாக சிம்பு சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெகுலராக பார்க்கணுங்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினவர் அவர் தான். அவர் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது வந்து டெய்லி வந்து ஒரு கொஸ்டின், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எனக்கு குரூப்பில் அனுப்பிச்சிடுவார், இந்த கொஸ்டின் படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. நான் அந்த கொஸ்டினை ரெகுலராக படிக்கும்போது எனக்கு அடுத்தடுத்து நான் ஒரு பேரா படித்தாலும் என்னால் அந்த கொஸ்டின் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்தினதுக்காக சிம்பு சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து சுகேஷ் சாருக்கு ஒரு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். சுகேஷ் சாரோட வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன இருக்குன்னா அதில் வெறும் மோட்டிவேஷன் மட்டும் இருக்காது, அதில் ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணும்போது நம்ம மனசளவில் என்ன மாதிரியான சோர்வு ஏற்படும், நம்ம உடலளவில் என்ன மாதிரி சோர்வு ஏற்படும் அப்படிங்கிறத வந்து அவர் முன்னக்கூட்டியே தெளிவாக வழிகாட்டிடுவார் எனக்கு. இதை எப்படி நம்ம கடந்து வரணும் அப்படிங்கிற தெளிவும் அதிலே இருக்கும். ஸோ அதிலேருந்து நான் சுகேஷ் சார் வீடியோஸ்லேருந்து நான் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அடுத்து சுகேஷ் சாருக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய நன்றி என்ன அப்படின்னா, இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண டயத்தில் வந்து நான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் பக்கம் நான் வேலை தான் போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு வந்து தான் டெஸ்ட் எழுத வருவேன். அப்போது சார் 3 பேட்ச் டெஸ்ட் வச்சாங்க. காலையில் 6 மணி பேட்ச் ஒன்று இருக்கும், 10 மணி பேட்ச் ஒன்று இருக்கும், ஈவினிங் 6 மணி பேட்ச் ஒன்று இருக்கும். நான் காலையில் 6 மணி பேட்சுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும் லேட் ஆயிரும் அப்படின்னா காலையில் 6 மணி பேட்ச் வந்து எழுதிட்டு நான் 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன். அப்புறம் இல்லை ஒரு சில நேரம் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டு ஈவினிங் 6 மணி பேட்சில் வந்து கலந்துக்கிடுவேன். கலந்துக்கிட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் கரெக்ஷன் கிளாஸ் இருக்கும். எல்லா கரெக்ஷன் கிளாஸும் நான் பார்த்துட்டு தான் போவேன். ஸோ என்னால் அந்த ஒரு 1.5 மாதத்துக்கு கிட்டத்தட்ட வந்து நான் எந்த டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு சாருக்கு அந்த பிளானை கொண்டு வந்த சாருக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறேன். அடுத்து இந்த இதில் கரெக்ஷன் கிளாஸ் ஸ்டாஃபுக்கு நான் ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லா டெஸ்ட்டுமே நான் சொன்ன மாதிரி 6 மணினா 6 மணிக்கு தொடங்கிடும். அதே மாதிரி கரெக்ஷன் கிளாஸ் ஒரு தடவைலாம் சொல்லியிருக்காங்க. நான் சில பேர் எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு. ஆனால் வந்து நான் போய் கேட்டேன், சார் நீங்கள் கரெக்ஷன் கிளாஸ் இல்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இருந்தீங்கனாலும் போதும், நான் கண்டிப்பாக கரெக்ஷன் கிளாஸ் நடத்துவேன் சார் சொன்னார். அதே மாதிரி 10 மணி வரைக்கும் கூட கரெக்ஷன் கிளாஸ் நடந்திருக்கு. அந்த கரெக்ஷன் கிளாஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே நன்றி. என்னுடைய தவறுகளை நான் அப்பப்போ சரி பண்ணுறதுக்கு அவங்களோட ஊக்கம் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றியை சொல்கிறேன். இந்த வாய்ப்புள்ள சுரேஷ் அகாடமி நிர்வாகத்துக்கு என்னோட நன்றியை சொல்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இவங்க காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக அன்னன்னைக்கு ஒர்க்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 4 மணினா 4 மணிக்கே எந்திரிக்க மாட்டாங்க, 3:55க்கே எந்திரிச்சிருவாங்க. அலாரத்தை இவங்க தான் எந்திரிச்சு ஆஃப் பண்ணவே செய்வாங்க. கரெக்டாக ஒரு டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அதோடைய கரெக்ஷனை வந்துட்டு மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கேன்னு அதை திருத்துவாங்க. அன்றைக்கே வந்துட்டு இப்போ தமிழில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தது மட்டும் இல்லாமல் எந்த மாடல் எந்த டைப்பில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் வந்து பார்ப்பாங்க. பொறுத்துகளை மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா இல்லை கூற்றுக்காரணங்களை மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா அப்படின்னு வந்து மிஸ்டேக் எல்லாம் திருத்துவாங்க. அது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் எல்லாம் பயிற்சி பண்ணுவாங்க. அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மேக்ஸு டெய்லி ஃபாலோ பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஜிகேயும் அதே மாதிரி டெய்லி வந்து பயிற்சி பண்ணுவாங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.